வம்சி, நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். கனவு கண்டியா? என்ன கனவு? எப்பயும் நீ பகல் கனவு தானே காணுவ? நோ, திஸ் டைம் நைட்ல ஒரு மனிதர் காவியோடையோட நடந்து போனாரு. நான் யாரு ஏதுன்னு பார்க்கலான்னு கண்ணை திறந்தா கனவு. காவி தியாகத்தை குறிக்கிற கலரு. நீ என்ன தியாகியா? நீ சும்மா இரு, நம்ம பிஷப் தாத்தாக்கே கேட்கலாம். பிஷப் தாத்தா, குட் ஈவினிங். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. எங்க கோயில்ல ஒரு மனிதர் காவியோடையோட ஜபமாலை போட்டுக்கிட்டு காவி வேட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபாதர் கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்கினாரு. இதெல்லாம் எதை குறிக்குது தாத்தா? ஓ, இப்ப தவ காலத்துல நிறைய பேரு காவி உடை போட்டுக்கிறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் காவி சேரி அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காவி அப்படின்றது தியாகத்தினுடைய, அதால் தான் நம்முடைய கொடியில கூட அந்த கலர் இருக்கு. இப்போ தவக்காலம் நம்ம நோன்பு இருக்க வேண்டிய காலம், தியாகம் செய்ய வேண்டிய காலம். அதனால தவக்காலத்துக்கு அந்த கலர் போடுறது, நாங்க தவக்காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் தவக்காலம் தொடங்கி விட்டோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. ஆனா இது காவி போட்டாதான் தவ செய்யறாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலருடைய விருப்பம் அதை செய்யறாங்க. ஆனா இந்த காவி போடுறது தப்பா அப்படின்னா தப்பும் கிடையாது. ஏன்? நமக்கு அது ஒரு அடையாளம். தவக்காலத்தில் இருக்கிறோம், நீ நோன்பு செய்யணும், நீ ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ட்ரெஸ்ஸே நமக்கு எடுத்து சொல்லுது. தவக்காலம் நாம் தவம் செய்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்த. ஜெபமாலை போட்டுக்கிறாங்க. எதுக்கு? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? தவக்காலத்துல முதல்ல நாம செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும். அதனால அவங்க டிராவல் பண்ணும்போது, சும்மா இருக்கும்போது கூட அந்த ஜெபமாலையை பயன்படுத்தி ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த ஒரு வெளி அடையாளம் மட்டுமே. இப்ப போட்டாதான் தவசு செய்யறோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலர் விரும்புறாங்க, போட்டுக்கிறாங்க. இதை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நினைச்சுக்க கூடாது. குருசுமலைக்கு போறதுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இது ஒரு கட்டாயம் கிடையாது. ஒரு சிலர் விரும்பி ஒரு அடையாளத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. மேட்ரு என்ன அப்படின்னா, தவம் செய்யணும், ஜெபம் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. வெரி குட் சில்ட்ரன்.